திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் விடுமுறையை ஒட்டி பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். அதன் காட்சிகளை தற்பொழுது பார்த்து வருகிறோம். கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறையை ஒட்டி அண்ணாமலையாரை தரிசிக்க பக்தர்கள் ஏராளமானோர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தற்பொழுது கூடி வருகின்றனர். 4 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் கிரண் இணைப்பில் உள்ளார். வணக்கம் கிரண், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அஸ்வினி. உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்கனி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாவட்டம், வெளிநாடு, வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான மக்கள் மற்றும் ஆன்மீக பக்தர்கள் என லட்சக்கணக்கில் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் 14 கிலோமீட்டர் கிரிவலம் செல்வது வழக்கம். இந்நிலையில் கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறை என தொடர் விடுமுறை என்பதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அருணாச்சலேஸ்வரரை காண அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் கடும் வெயில் எனும் பாராமல் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருக்கோவிலின் ஆகம விதிப்படி அதிகாலை 4:30 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு அம்மணி அம்மன் கோபுரம் மற்றும் ராஜகோபுரம் வழியாக உள்ளே அனுமதிக்கப்பட்ட பக்தர்கள் 4 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து பின்னர் அண்ணாமலையாரை தரிசனம் செய்துவிட்டு அதனைத் தொடர்ந்து திருமஞ்சன கோபுரம் வழியாக வெளியே அனுப்பி வைக்கப்படுகின்றனர். மேலும் நீண்ட வரிசையில் வரும் பக்தர்களுக்கு கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது. அண்ணாமலையாரை தரிசனம் செய்த பக்தர்கள் பின்னர் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிரண்.